தமிழக மக்களுக்கு வணக்கம். பெங்களூர் தனிமைச் சிறையில் உள்ள சுதாகரன் கதறி அழுது துடிக்கும் காட்சிகள் அங்கு பார்வையாளர்கள் சென்று வருபவர்கள் நெஞ்சையை கலங்க வைத்துள்ளதாக பெங்களூர் சிறையிலிருந்து நமக்கு கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது பற்றிய பரபரப்பான உண்மை தகவலை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா, சுதாகரன், இளவரசி மூவரும் கைது செய்யப்பட்டு சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி கைது செய்யப்பட்டு பெங்களூர் அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் தெரியும். சசிகலாவும் இளவரசியும் ஒரே சிறையில் அடைக்கப்பட்டு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுதாகரனுக்கு பெங்களூர் சிறையில் தனிமை சிறை வழங்கப்பட்டிருப்பதாக தற்போது ஒரு தகவல் கிடைத்துள்ளது. இந்த தனிமை சிறையில் சுதாகரன் கதறி அழுது கொண்டிருப்பதாகவும் பார்வையாளராக செல்பவர்களிடம் அழுது புலம்பி தன்னை எப்படியாவது வேறு சிறைக்கு, தமிழ்நாட்டு சிறைக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சுதாகரனின் மனைவி குடும்பத்தாரான நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் உறவினர்கள் அவரை சென்று பார்க்கும்போது இவர் கதறும் கதறல் மிகவும் பரிதாபமாக இருக்கிறது என்று பெங்களூர் சிறையில் உள்ள சிறை காவலர்கள் தெரிவிக்கிறார்கள். அதோடு இல்லாமல் விரைவில் டிடிவி திவாகரன் விரைவில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரனும் கைது செய்யப்பட்டு சிறைக்கு வந்து விடுவார். ஆனால் டிடிவி தினகரனுக்கு பெங்களூர் சிறைக்கு வருவாரா அல்லது தமிழ்நாட்டு சிறையிலேயே போடப்படுவாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் டிடிவி தினகரன் மீது ஏராளமான தேச துரோக வழக்குகள் இருக்கின்றன. பெரா சட்டத்தின்படியான வழக்கு இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து கார் இறக்குமதி செய்து அதற்கு சரியான வரி கட்டாமல் ஏமாற்றிய வழக்கு உள்ளது. இப்படி டிடிவி தினகரன் விரைவில் சிறைக்கு செல்லவிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் இந்நிலையில் அவர் ஆர்கே நகர் தொகுதியில் வேட்பாளராக அறிவித்துக் கொண்டு போட்டியிடுவதற்கு முயன்றுள்ளார். இதெல்லாம் எந்த நிலைக்கு கொண்டு செல்லும் இவர்கள் என்று போகத்தான் தெரியும். ஆனால் சுதாகரன் நிலை பரிதாபமாக இருக்கிறதாக மட்டும் தெரியும்.